பாரதியும் காஞ்சனாவும் கல்லூரி தோழிகள். முறைப்பயன் ஜெமினி வீட்டில் வளரும் பாரதி ஜெமினியை விரும்புகிறாள். ஜெமினியின் அப்பா மேஜர் பாரதியை சுதந்திரமாக வளர்க்கிறார். காஞ்சனா முத்துராமனை விரும்பி அவருக்கு லவ் லெட்டர் எல்லாம் கொடுப்பார். ஆனால் அவர் மோசடி பேர்வழி என்று தெரிந்து காஞ்சனா விலகிவிடுவார். பிறகு ஜெமினியும் காஞ்சனாவும் காதலிப்பார்கள். பாரதிக்கு தெரிந்து மிகவும் ஏமாற்றமடைந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார். இந்த நிலையில் ஜெமினியும் காஞ்சனாவும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். கணவன் மனைவியென ஜெமினி காஞ்சனாவை காணும்போது பாரதிக்கு பொறாமையாக இருக்கும். முத்துராமன் ஜெமினியை பழிவாங்க பாரதியை பயன்படுத்திக் கொள்ள எண்ணி முத்துராமன் காஞ்சனாவின் லவ் லெட்டர்களை வைத்துக்கொண்டு பாரதியை பிளாக்மெயில் செய்வார். தான் சொல்வதை செய்யாவிட்டால் அந்த லெட்டர்களை வெளி உலகத்திற்குக் காட்டி காஞ்சனா நடத்த கெட்டவர் என சொல்லி பாரதியின் மாமா குடும்பத்தை அசிங்கப்படுத்தி விடுவதாக முத்துராமன் சொல்ல பாரதி அதற்கு ஒப்புக்கொள்கிறார். முத்துராமன் பாரதியை தன்னுடன் டேட்டிங் வரவேண்டும் என்று வற்புறுத்துவார். தியாகச்சுடர் பாரதியும் தன் மாமன் வீட்டு கௌரவம் பாழாகாமல் இருக்க முத்துராமன் சொன்னபடியெல்லாம் ஆடுவார். முத்துராமன் நண்பர்களுக்கு எல்லாம் பாரதி மது ஊற்றிக் கொடுப்பார். அவர்கள் முன் நடனமாடுவார். பாரதி ராத்திரி வெகு நேரம் வெளியில் தங்குவார். பாரதி குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார். அவ்வப்போது தனிமையில் ஆழுவார். கடைசியில் முத்துராமன் தொல்லை தாங்க முடியாமல் முத்துராமனை கொன்றுவிட்டு வெள்ளைப் புடவையில் ஜெயிலுக்குப் போவார். இதுவே அவளுக்கென்று ஒரு மனம் படத்தின் கதை.